ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோடைடுங்கிற ஒரு சூப்பரான சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ட்ராமா தான் நம்ம பார்க்க போகிறோம். டோடைடுங்கிற ஒரு சைனீஸ் மித்தாலஜிக்கல் பீஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கிற இந்த கதையோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு வாய்ஸ் ஓவர் தான் ஓடிட்டு இருக்கு. டோடைடுங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் பீஸ்ட் மோட்டல் வேல்குள்ள நுழைஞ்சிருது. அங்கே அதோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாம அது சுத்திட்டு இருக்கும் போது தான் ஒரு மார்க் லோட்டஸை அது மீட் பண்ணுது. அவங்க லைஃபும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் டோட்டையா இருக்கிற நம்ம ஹீரோயின் தெரியாதனமா பீஸ்ட் வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. பீஸ்ட் வேர்ல்டு சேர்ந்த கூலிங் கிங்க்கு மோட்டல் வேர்ல்டு மேல கண்ணு வந்துருது. அவன் ஆளுங்களும் அதை ஆக்கிரமிக்க கிளம்பிடுறானுங்க. இப்ப அவனோட ஆர்மி சோயாங் பாஸ்ங்கிற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கதை தான் காட்டுறாங்க. ஆப்போசிட் சைட்ல நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்க. டக்குன்னு அவங்க ஸ்வாட் எடுத்துட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனுங்களும் அவங்கள பிடிக்க என்னென்னமோ ட்ரை பண்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு நாலு பக்கத்துல இருந்து ஒரு செயினை வச்சு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ணி பிடிச்சிடுறானுங்க. அவங்களும் வசமா சிக்கிடுறாங்க. பீஸ்ட் மோட்டல்ஸ் இமோட்டல்னு சொல்லி நம்ம எல்லாருமே தனித்தனி உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா நீ இப்ப இந்த உலகத்துக்கான நுழைவாயில திறந்துட்ட. நாங்க இங்க வந்ததுக்கான பெருமை ஒன்னதான் சேரும் அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்கள போட்டு தள்ளுறவங்களுக்கு 10,000 ஹியூமன்ஸை பரிசா தரதா குயிலிங் கிங் சொல்லியிருக்கதான் அவன் சொல்ல. நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிட்டு டக்குன்னு ஒரு செயினை பிடுங்கி அப்படியே அவனை அட்டாக் பண்றாங்க. நீ சொல்றது சரிதான், மோட்டல் வேலை ருசியான நிறைய ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஆனா அங்க நீ போகணும்னா அதுக்கு முது நீ என்ன தாண்டணும். அவனும் சிரிப்பை போட்டுட்டு இந்த வார ஆரம்பிச்சு முழுசா 6 நாள் ஆக போகுது. ஆனா இன்னமும் யாங்சங்ல இருந்து உனக்கு எந்த உதவியுமே வரல. அவங்க இன்னமும் வருவாங்கன்னு நினைச்சியா? அவன் ஆள்வொருத்தன் ஒரு மீன் மாதிரியான ஏதோ ஒண்ணு அப்படியே பறக்க விடுறான். அவங்களும் அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாங்க. நம்ம ஹீரோயினும் எங்க நம்ம ஆளுங்கன்னு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, யாங்சங் கவர்னர் ஆளுங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்க. அவனும் டக்குன்னு ஒரு ஈட்டியை விட்டு அவங்க நெஞ்சிலேயே சொருகிடுறான். அவ்வளவுதான், அவங்களும் அப்படியே தலையை தொங்க போட்டுடுறாங்க. அவனும் அவங்க பவர்ஸ் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். திடீர்னு நம்ம ஹீரோயினோட கண்ணெல்லாம் அப்படியே வயலட்டா மாறிடுது. இறந்துட்டதா நினைச்சு அவங்க திரும்ப அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண அந்த ஈட்டி இப்ப நேரா போயிட்டு அவ உடம்புல சொருக்கிடுது. சுத்தி இருந்த மொத்த பேரும் அவங்கள பார்த்து மிரள்றானுங்க. யாரோஸ் வீசுங்கன்னு ஒருத்தன் சொல்ல டக்குன்னு அவங்கள சுத்தி ஆயிரக்கணக்கான யாரோஸ் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த லேடி அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிக்க. யாரோஸ் நம்ம ஹீரோயின் உடம்புல கொடூரமா ஓட்ட போட்டுருது. அவங்கள அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிட்ட வர அவங்க திரும்ப அப்படியே எந்திரிக்கிறாங்க. டோட்டை உனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களும் டென்ஷன் ஆக, நீயும் ஒரு பீஸ்டா இருந்துட்டு ஹியூமன்ஸ்க்காக எதுக்காக இந்த அளவுக்கு போராடுற? அப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்த அந்த லேடி கிட்ட, உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஊசியாங்கிற ஒரு வில்லேஜ் உங்களால பார்க்க முடியுமா? அவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. அங்கதான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். அவன் ஆபத்துல இருக்கும் போது என்னால அவனை விட்டுட்டு சாக முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த சிட்டியை பார்த்த லேடிக்கு பயங்கரமான சாக்கு. மாங்க் லோட்டஸ் தன்னைத்தானே ஒரு புத்திஸ்ட் டவரை மாத்திட்டாரு. நம்ம ஹீரோயின் கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. டவர் உருவாயிடுச்சு, அதர் வேர்ல்டுக்கான போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் அப்படியே கேட்க, அவனுங்களும் அப்பனா நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மோட்டல் வேர்ல்டு சூழ்ந்திருந்த ஆபத்தும் விலக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் நம்ம மாங்க் லோட்டஸை மீட் பண்ணதை அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. இப்பல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஒன்னா சேர்ந்து எதிர்கொள்ளலாம். நீ டிராகனோட 5வது வாரிசு, அதனால நான் இனிமே உன்னை மாஸ்டர்னு தான் கூப்பிட போறேன்னு அவரு சொல்ல, அவங்களும் லோட்டஸ் நீ நினைச்ச மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்திட்ட, ஆனா என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சம கடுப்பாயிட்டு அப்படியே கத்துற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடமும் பயங்கரமா பிளாஸ்ட் ஆக இப்ப அப்படியே 500 வருஷம் ஓடிடுது. நம்ம ஹீரோயின் ஓசியால இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ சிங் குயிங். ஒரு பேப்பரையும் பெண்ணை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க தூங்குறத அப்படியே வரைய போறாரு. ஆள் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வரைஞ்சிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க பார்த்த அடுத்த செகண்ட் அவரும் டக்குன்னு அந்த பேப்பரை அப்படியே கசக்கிடுறாரு. நம்ம ஹீரோயினும் மரியாதையா அதை காட்டுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மால் அதை அப்படியே சாப்பிட போக நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க கூப்பிடுறாங்க. உங்க மாஸ்டர் பேப்பர் சாப்பிட போறான், அதை நீங்க வேடிக்கை பாருங்க. சரி சாப்பிடுங்க மாஸ்டர் சீக்கிரமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்க. நம்மளும் கடுப்பாயிடுறாரு. ஹோட்டல்ல வேலையை பார்க்க சொன்னா என்கிட்ட வேலையை காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள விட்டுட்டு விரட்ட ஆரம்பிக்கும். அவங்களும் தப்பிச்சு ஓடி போய் அங்கிருந்த ஒரு பெயிண்டிங் குள்ள ஒளிஞ்சிடுறாங்க. ஓ, நான் வரைஞ்ச பெயிண்டிங் குள்ள பூந்து என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறீங்களா? இரு, இன்னைக்கு நெருப்படுத்து இது மொத்தத்தையும் கொளுத்திடுறான். ஆள் அப்படியே நெருப்ப கையில எடுக்க திடீர்னு ஒரு நிலநடுக்க மாதிரி அங்க வருது. டவரும் லைட்டா கிராக் ஆக அடுத்த சைடே நம்ம ஹீரோயினும் டக்குன்னு இப்ப அப்படியே அங்கதான் போறாங்க. அந்த கிராக் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. லோட்டஸ் டவர்ல கிராக் விழுந்துருச்சு. குயிலிங் கிங் திரும்ப உலகத்துக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் ஒருத்தன் பயமுடுத்திட்டு போயிட்டு இருக்கதான் இப்ப காட்டுறாங்க. இப்ப ஒரு புது கேரக்டர் ஆள் ஒரு பெரிய ஜாரை தூக்கிட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராரு. வாசல்ல சூன்னு சொல்லி ஒரு லேண்டர் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அவரும் நேரா
நேரா உள்ள போக நம்ம ஹீரோ அங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பவர்ஸ் மூலியமா பேப்பர்ல இருந்த ஃபிளவர்ஸ்லாம் அப்படியே வெளியே வந்து கொட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட ஆள் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் லீவ் சுவை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா சூலாண்டர் வெளியே தொங்கிட்டு இருக்கத நான் பார்த்தேனே. ப்ளூ கட்டுன நீங்க பார்க்கலையா? அது இருந்தா அவ யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப நாளா அங்கதான் தொங்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட் கொஞ்ச காலமா ஸ்பெஷலான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமைக்கிறதே நிறுத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க இனிமேலும் கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட ஒரு சூப்பரான பொருள் இருக்குன்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் எங்க ரெஸ்டாரண்ட் முக்கியமான இன்கிரீடியன்ஸை தேடிட்டு இருக்கிறது உண்மைதான். சரி நான் சூவா வர சொல்றேங்கிற மாதிரி ஆள் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பல நாளா சாப்பிடாம அப்படியே பட்னியில படுத்துட்டு இருக்காங்க. பசி வர கண்ணை கட்டிட்டு இருக்கு. அவ்வளவு பசிச்சுன்னா எதையாவது சாப்பிட வேண்டியதானே? முடியாது. நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அதை நம்ம ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாது. சரியான பொருள் இருந்தா மட்டும்தான் அதை சரியான விதத்துல தயார் பண்ணி அதை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும். நீ இப்படியே சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி சாத்தியே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது, அதை வச்சு உன் கடனை அடைக்கிறது நாள் கேட்க. அப்ப உன் கடனுக்காக தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? என் மேல யாருக்குமே அக்கறை இல்ல. சரி சரி சீன் போட்டது போதும். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோயினும் குசியாயிட்டு நேரம் வந்து அது என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. அது ஒரு மெர்மைட் ஃபிஷ். இது ஆழ்கடல்ல வாழக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிரியேச்சர். உண்மையிலேயே இன்னைக்கு வேட்டைதாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த மீனும் அப்படியே வெளியே வந்து அதை கொண்டு வந்தவன அப்படியே ஒரு மாதிரியா பாக்குது. அவனும் அது கண்ணை பார்க்க முடியாம அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் அதை நோட் பண்ண அடுத்த செல்லியே அவங்க அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சே இது நல்லாவே இல்லை. ஆனா நான் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்றான். ஃப்ரெஷ்ஷா இருக்குது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு ஜாடிக்குள்ளேயே அதை அடைச்சு வச்சிருந்திருக்கீங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் சோகமாவும் இருக்கும். அப்படி இருந்தா அதோட டேஸ்டும் மாறும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதை எப்படி சரி பண்றது? அதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை நான் உனக்கு சொல்றேன்னு அவங்க சொல்ல அவனும் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அதை எல்லாரும் லவ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே அவனோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல தண்ணியில விழுந்த அவரு கண் முழிக்கும் போது அவர் முன்னாடி ஒரு லேடி இப்ப நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு மீனியை அவர் கிட்ட தூக்கி போட்டுட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போக ஆளும் நில்லுங்க உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க பதில் கூட சொல்லல. நான் தான் கோ, கண்டிப்பா உங்களுக்காக திரும்ப வருவான்னு அவன் சொல்ல அன்னையிலேருந்து அவங்கள பார்க்கறதுக்காக டெய்லி அந்த பீச்சுக்கு அவன் போக ஆரம்பிக்கிறான். ஆனா என்னைக்குமே அவனால அந்த பொண்ணை பார்க்கவே முடியல. ஆனா அவங்க டெய்லி சைட்ல மறைஞ்சு நின்று அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அவனும் டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அவங்களும் பதறி போக முழுகிட்டு இருந்த அவனை அவங்க தான் நீந்தி வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே அப்படியே கிஸ் பண்ணி காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் காத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டது இல்லாம வெளியே வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண அவங்களுக்குள்ள அப்படியே லவ்வும் வர ஆரம்பிக்குது. ஆள் அவங்களுக்காக அவர் ஃபேமிலியை விட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு தனியான வீட்டுல இருக்காங்க. காலம் ஆக ஆக அவரோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகுது. சாப்பாட்டுக்கே கஷ்டம். கையில இருக்கிற எல்லாத்தையும் ஆள் விற்க ஆரம்பிக்கிறாரு. போற வரவெல்லாம் கேவலப்படுத்துறான். என்னதான் வேலை ட்ரை பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த கோவத்தெல்லாம் அவர் அப்படியே அவர் ஒய்ஃப் மேல காட்ட ஆரம்பிக்க எல்லாமே உன்னாலதான், நான் உன்னை பார்த்திருக்கவே கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஆக ஆரம்பிக்குது. தண்ணியில ஏதோ விழுற சவுண்ட் கேட்டுட்டு அவனும் என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான மீன் இப்ப நீந்திட்டு இருக்கு. ஜோபா இது நீதானா? அந்த மீனும் அப்படியே வெளியே வர அவன் இப்ப அவனோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சே என் வாழ்க்கை தான் என்ன இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா என் ஒய்ஃப் எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ ஒரு சீபீஸ்ட். அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான்னு ஆள் சொல்ல அதை கேட்டு அவரோட ஃப்ரெண்டு குசியா போயிடுறான். இது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது எதுக்காக நீ சோகமா சொல்ற? என்ன வளரிட்டு இருக்கேன்னு அவரு கேட்க சவுத் மிலிட்டரியோட ஹெட்டை பத்தி உனக்கு தெரியுமா? அவரு பேரு ஜியா. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சீ ஃபுட் ரொம்பவே ஸ்பெஷலான வித்தியாசமான மீன்களை தான் அவருக்கு பிடிக்கும். இப்போ உன்கிட்டயும் அதே மாதிரியே ஒண்ணு தானே இருக்குன்னு அவன் சொல்ல அவனும் அதை கேட்டு அப்படியே சாக்காயிடுறான். அவன் சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. நான் அதை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ஆனா அவ சரின்னு சொல்லிட்டா. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் புரியுது அவளுக்கு இதை விட ஒரு கொடுமையான வழியை யாராலையும் கொடுத்திருக்க முடியாது. அதை தான் நீ பண்ணிருக்க. அதான் அவ டேஸ்டும் சரியில்லைங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோயின் அவ இங்கே இருக்கட்டும், அவளை நான் சாப்பிடலாமா வேணாமான்னு நீ முடிவு பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நைட்டான உடனே கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு அவங்க நேரா அந்த ஜாடிக்கு தான் வராங்க. பக்கத்திலேயே இன்னொரு தலை இருக்கு நம்ம ஹீரோ. அவங்களும் நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க அதே கேள்வியை உன்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன். எனக்கு தெரியும் நான் இதை சாப்பிடணும்னு சொல்லி தடுக்கிறதுக்காக தானே நீ வந்த. நம்மளும் இது ஒன்றும் அவ்வளோ டேஸ்டான இருக்காது, சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பேசியே ஏமாத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரியே நிறைய வித்தியாசமான பீஸ்ட சாப்பிட்டிருக்கேன். இதுல மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷலா வந்துச்சுன்னு அவங்க கேட்க ஏன்னா அவ ஒரு ஹியூமனா வாழ்ந்துருக்கா. அவர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. நீ எனக்கு வேற ஒருத்தனை ஞாபகப்படுத்துற. நம்மளும் யாருன்னு கேட்க அவ ஒரு மாங்க். எந்த மாங்க்னு அவர் கேட்கிறாரு. அது
2 நாளைக்கு முன்னாடி நான் டெம்பிள் போயிருந்தப்ப மீட் பண்ணேன். ஆனா நான் ஒன்றும் அந்த மாதிரி மொட்டெல்லாம் போட்டுட்டு இல்லையே. அவளுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச ஒருத்தனே அவளை கொல்றதுக்காக இங்க கொண்டு வந்து விட்டுருக்கான். அவ மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஆள் சொல்ல. இப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு லேடி இப்ப அப்படியே அதுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. இவங்க தான் ஜோயா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சிரிப்பை போட்டுட்டு அவங்கள அப்படியே ரெடி பண்ண. அவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தேங்க்ஸ் வராங்க. அதுக்குள்ள அவசரப்படாத, நான் இன்னும் என் முடிவை எடுக்கவே இல்லை. ஒருவேளை நான் உன் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா என்ன பண்ணுவான்னு கேக்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு பெஸ்டான மாஸ்டர் என்ன சமைச்சா அது எனக்கு சந்தோஷம் தானே அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிட்டு, சரியா சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் ஹஸ்பண்ட் உன்னை காப்பாத்த நினைக்கணுமா இல்ல அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? அவர் விருப்பம் எதுவா இருந்தாலும் எனக்கு சரிதானே அவங்க சொல்றாங்க. இவ திருந்தவே மாட்டான்னு அவங்க சொல்ல அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். அன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்ப கூட இவங்க தான் அவனை கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்ட் சொன்ன விஷயத்த அப்படியே அவங்க கிட்ட சொல்றான். எனக்கு ஒரு கனவு வேற வந்துச்சு, உன்னை சமைச்சு டேபிள்ல வச்சிருக்கிற மாதிரியும் நான் திரும்ப என்னோட லைஃப்ல பணக்கார மாதிரி என்னோட பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு அவன் சொல்ல அவங்களும் உங்க விருப்பம் போல பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பவும் அதே டைலாக் தானா, ஆனா அவன் நோன் சொல்றதுக்கு நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க. ஆமா, இவனை மாதிரி ஒருத்தனை நீ எப்படி லவ் பண்ணன்னு கேட்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஆள் நல்லா பணக்காரனா ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறத தான் இப்ப காட்டுறாங்க. அவன் ஒரு மீனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த உலகம் ரொம்பவே ஆபத்தானது, இங்கிருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி அதை அப்படியே தண்ணியில அனுப்பி வைக்க. அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஒரு பயங்கரமான அதிர்வு. கேப்டன் ஜாக்ஸ்பேரோ மாதிரி போட்டோட ஓரத்துல உட்காந்துட்டு இருந்த அவனும் டக்குன்னு கவுந்தடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். நீச்சல் தெரியாம கதறிட்டு இருந்த அவனை நம்ம ஜோயா தான் வந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய மீன் கிட்ட வரத பார்த்து அதிர்ச்சிலேயே அவன் மயக்கமாயிருப்பான். அவங்களும் அவனை காப்பாத்துறாங்க. அப்படியே அவன் மேல லவ்வும் வந்துருது. நம்ம ஹீரோ நல்லவனா இருந்தவன் எப்படி இந்த மாதிரி மாறிட்டான்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்ப அவன் கிட்ட பணம் இருந்துச்சு, அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். இப்ப எதுவுமே இல்லைன்னு அவனோட உண்மையான முகமும் இப்ப வெளியே வருது. அப்படியே கட் பண்ணா இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா ஒரு கேரேஜ் அப்படியே வர மாதிரி காட்டுறாங்க. ரெட் கார்பெட்லாம் போட்டுட்டு உள்ள இருந்து ஒருத்தன் அப்படியே வெளியே போறான். இவன் தான் லாங்யானோட பிரின்ஸ். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட லேண்டர், இன்னொரு பக்கம் ப்ளூ கலர் ஸ்கிரீன். வான்னு சொல்றாங்க, வராதுன்னு சொல்றாங்க. இந்த இடம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோவும் அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் கேட்கிறாரு. பிரின்ஸ் சோஹெங்கான்னு சொல்லிட்டு ஆளும் போய் அவரை மீட் பண்ண. நான் ஒரு பெரிய டிராவல் பண்ணிட்டு இப்பதான் இங்க வரேன். ஓசியால ஜூவோட சாப்பாட்டை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்க சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன்னு ஆள் சொல்ல. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் உண்மைதான், ஆனா நாங்க சமைக்கிறதை நிறுத்தி ரொம்ப காலம் ஆகுது, ஸ்பெஷலான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே எங்க கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவதை கேட்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து சொன்னா ஒத்துக்கிறேன்னு சொல்றான். அவங்களும் சூப்பரான வாசம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க. அப்படியே பிரின்ஸ் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வாசமே எச்சு ஊறுது, நீ என்ன ரேட்டுன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸை பத்தி என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் ஆள் கடுப்பாயிடுறான். அவனும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, என் மேல அப்படி என்ன ஸ்பெஷலான ஸ்மெல் வருதுன்னு கேட்கிறாரு. ஆமா, ஏன்னா நீ ஒரு பீஸ்ட்னு அவங்க சொல்றாங்க. அவனோட லுக்கும் மாற அவன் ஆளும் கத்தி எடுத்துட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.